Hello friends, வணக்கம். Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மணத்தக்காளி துவையல் இல்ல சட்னின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு panல ஆயில் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு அதாவது நீங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னா பெரிய கார்லிக் ஒரு 2 கார்லிக் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கவுண்ட் வரும். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா அதையும் சாட்டே பண்ணிடலாம். ஆனியன் சாட்டேட் ஆகிற அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். நான் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால எல்லாம் போட்டேன். நான் சீரகம் போடாத cumin seeds போடுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோகனட் ஒரு 1 கப் கோகனட் எடுத்திருக்கேன். நான் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால தான் நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3 பேர்த்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் நீங்கள் அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க குவான்டிட்டி. இது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் நான் புளி ஊற வச்சுருந்த புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஆட் பண்ணேன். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கீரையை நம்ம ஒரு பேனில் அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்டரில் நான் போட்டு எடுக்க போகிறேன். போடலாம். குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கிரைண்டர் போடலாம். இருந்தாலும் கிரைண்டரில் போடும்போது அதோட டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹாட் ரைஸை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.